இந்த இமேஜ் தெரியுதுல்ல, எந்த ஏரியா? டெல்லியில். ஸோ இந்தியாவோட இன்னொரு ரியாலிட்டி, டெல்லிஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ இது பார்க்க பனி மாதிரி இருக்கும், பனி கிடையாது, ஏர் பொல்யூஷன். ஜென்ரலாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் படி இந்த நம்பர் சொல்லுவாங்களே, நம்பர் 50 கீழே இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் ஏர் குவாலிட்டி இஸ் குட். டெல்லியில் இந்த வருஷம் 400 டச் பண்ணிடுச்சு, 400. இப்போ இவ்வளோ பொல்யூஷனில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? அது ஏர்லி மார்னிங். அப்போ என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் சிட்டியில் பொல்யூஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், பேண்டமிக் டேஸில் பண்ண மாதிரி ஸ்கூலை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி குழந்தைங்களோட ஹெல்த்தை சேஃப்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த நியூஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், உங்கள் பாலிசியோட சென்ட்ரலில் யாரை வச்சு பண்ணணும், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முடிவு இருக்குல்ல, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணலாம், டெம்பரரியாக ஸ்கூல்லாம் மாறிடுச்சு, ஆன்லைனாக மாறிடுச்சு சொல்கிறாங்களே, இந்த பாலிசி ஏன் தப்புன்றது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ். டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு பிளான் போட்டுச்சு, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். என்விரான்மெண்டல் மெயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த பிளான் என்ன பண்ணுன்னா, இந்த பிளான் கீழே ஒர்க் பண்ணுற குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், அவங்க தான் ஒவ்வொரு டைமும் பொல்யூஷனை வாட்ச் பண்ணி இப்போ என்ன மெஷர்ஸ் எடுக்கலான்னு ஐடியா சொல்கிறது அவங்க தான். ஸோ இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தாங்க. பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, ஸ்கூலை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணலாம், கிளாஸ் ஆன்லைனில் மாற்றிக்கலாம். என்ன ரீசன்? ஸ்கூலுக்கு வந்தால் டெல்லியில் ஆல்ரெடி பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷனில் அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் இன்னும் அதிகம் பாதிக்கப்படும். அதனால லாக்டவுன் போட்டுடலாம், ஸ்கூலுக்கு லாக்டவுன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு, முக்கியமாக அண்டர் ப்ரிவிலேஜ் சைல்டு சொல்லுவாங்களே, ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு பொல்யூஷன் டைமில் அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல் தான் பயங்கரமான சேஃப்டி. இந்த புவர் ஹோமில் இருக்கிற இன்டோர் பொல்யூஷனை விட ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு குழந்தை பார்த்து. ஸ்கூல்ன்றது இண்டஸ்ட்ரி கிடையாது, ஸ்கூல்ன்றது செகண்ட் ஹோம் ஃபார் சைல்டு. என்ன சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறத விட அதிகமான வேல்யூஸை கற்றுக்கிற பிளேஸ் தான் ஸ்கூல். ஸோ டெல்லியோட ஏர் குவாலிட்டி ரொம்ப வருஷம் ஆகும்போது இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணலாம், பட் ஸ்கூலை க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஃபேக்ட்ரி. அண்ட் ஈவன் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிடுங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் படி 1லிருந்து 50க்குள்ளே இருந்தால் சேஃப். 50க்கு மேலே போனால் 60 இல்லை 100 இல்லை 200. ஸோ 50 கம்பேர் பண்ணி 200 எங்கேயும் இருக்குது, 300. இது எல்லாமே அன்சேஃப் தான். எப்போ 50 கிராஸ் பண்ணிச்சோ, 70 கிராஸ் பண்ணிச்சோ, 100 கிராஸ் பண்ணிச்சோ, 200 கிராஸ் பண்ணிச்சோ, அப்போவே டெல்லி பிகேம் தி பொல்யூட்டட் சிட்டி. அந்த என்விரான்மெண்ட்லேயே குழந்தைங்களுக்கு ஹார்ம்ஃபுல் தான். அப்போது எப்போ இண்டெக்ஸில் 400 ரீச் பண்ணுதோ அப்போ மட்டும் ஸ்கூலை க்ளோஸ் டவுன் பண்ணுறது லாஜிக்கலே கிடையாது. அப்போ இந்த 400 அப்படின்ற நம்பரை வச்சு மட்டும் இப்படி முடிவு பண்ணிங்க. நீங்கள் டெல்லியோட ஏர் குவாலிட்டி கட் ஆஃப் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் 2024 இது வரைக்கும் ஜனவரியிலிருந்து இந்த மாதம் முடிய போகுது, ஒரு நாள் கூட சேஃப் குவாலிட்டியாக இருந்தது கிடையாது. அதாவது ஒரு தடவை கூட 50க்குள்ளே குறையவே இல்லை. 2023 ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சேஃபர் சைடுக்கு 50க்கு வந்துச்சு. மிச்சம் எல்லா டைம்லையுமே 50க்கு மேலே தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரியாலிட்டி? த்ரூ அவுட் தி இயர் டெல்லியோட என்விரான்மெண்ட்டு பொல்யூஷனாக தான் இருக்குது. அப்போது 1 இயர் முழுக்க உங்களால் ஸ்கூலை லாக்டவுன் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி? இந்த என்விரான்மெண்ட்டில் நாம் சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்த 1 இயர் ஃபுல்லாக டெல்லியில் ஏர் பொல்யூஷனாக இருக்குது. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எப்போ 400 ரீச் பண்ணுதோ அப்போ தான் ஹையஸ்ட் லெவல் சொல்லி இந்த 50லேருந்து 300, 390 இந்த லெவல் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு நார்மலைஸ் பண்ணுறீங்களே, அந்த நார்மலைசேஷனே தப்பு. முதல்ல எப்போ 50க்கு மேலே பொல்யூஷன் அதிகமாகுதோ அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஸ்கூலை மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்? ஸ்கூலில் குழந்தைங்க வர்றதுக்கு நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன், தே ஆர் கம்மிங் டு லேர்ன் தி லைஃப் லெசன், லைஃபோட வேல்யூ சிஸ்டம், கொலாபரேஷன், ஷேரிங் தி வேல்யூஸ், ஷேரிங் தி ஐடியாஸ். அப்படிங்க ஒரு ஸ்கூல் மெத்தடை டேரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்கன்னா ஆஃப்லைன், லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம், மொபைலே பார்த்துக்கலாம்னா ஆன்லைன் அப்படின்னு சிம்பிளாக்குறீங்களே. ஆன்லைனை நீங்கள் ஸ்கூல் கூட கிளாஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலுன்றது கம்ப்ளீட்லி வேறு. நாட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன், லைஃப் லெசன் கூட அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு புவர் சைல்டுக்கு அவருடைய நியூட்ரிஷன் சப்போர்ட்டே அது ஸ்கூல் தான். மிட் டே மீல் ஸ்கீம். லாக்டவுன் அப்போ இந்த ஃபுட்டை எப்படி அசஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு, இவரோட ஹெல்த் இன்னும் கொஞ்சம் ஆகும், நியூட்ரிஷன் டெஃபிசிட் ஆகும்போது இன்னும் அதிக ப்ராப்ளம் ஆகும். என்ன பாயிண்ட்னா, டெல்லியோட ஏர் பொல்யூஷன் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணல அப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதுன்றது எல்லாரையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. புவர் பீப்புளை, மார்ஜினலைஸ் பீப்புளை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி அஃபெக்டிங் தி மார்ஜினல் பீப்புள். எப்படி? பொல்யூஷன் டைமில் ஸ்கூலை மூட்டிங்க, ஓகே, அவத்த வீட்டுக்கு வந்தார், ஃபுட்டு ப்ராப்ளம், ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ அவங்க அப்பா இருப்பார்ல, இண்டஸ்ட்ரியல் லேபர், அவருக்கும் வேலை கிடையாது, அவர் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ ஸ்கூலும் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல் க்ளோஷர், இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்பா என்ன பண்ணி ஆகணும்? ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு சாப்பாடு போட்டாகணும், பட் வேலை இல்லை. ஸோ எக்கனாமிக் பர்டன் நேற்றை விட இன்னைக்கு எக்கனாமிக் பர்டன் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்? பாலிசியில் சேஞ்ச். அப்போ உங்களோட பாலிசி ஒரு காமன் பீப்புளோட, டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளோட எக்கனாமிக் பர்டன் அதிகமாகிருக்கு, இன்இக்வாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. நேற்று ஒரு ஒர்க் பண்ணாரு, இன்னைக்கு ஒர்க் பண்ணல, ஸோ இன்னும் கொஞ்சம் பாவர்ட்டிக்கு தள்ளுது உங்களோட பாலிசி. அது மட்டும் இல்லாமல்
இந்த குழந்தை ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும், அதுக்கு டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவை. இந்த டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸை ஓரளவுக்கு சஃபஸ்டிகேட்டட் பீப்புளால் அவன் குழந்தை கொடுத்துட முடியும். வீட்டில் எல்லா டைமுமே ஒரு புவர் பீப்புளோட வீடு வந்து எல்லா டைமுமே ரீடிங் ஸ்பேஸ்க்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அப்போ அவனோட லேர்னிங் கண்டினியூட்டி குறையுது. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுனால அவன் ஏதோ லேர்ன் பண்ணிட்டே இருக்கான். அந்த கண்டினியூட்டி தான் அவனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ அந்த லேர்னிங் கண்டினியூட்டியே உங்கள் பாலிசியால் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டி அதிகமாக்கிறீங்க. உங்களோட சின்ன ஒரு ஸ்டெப், நீங்கள் ஒரு நல்ல விதமாக எடுத்த ஒரு முடிவு கூட பேக் ஃபயராக மார்ஜினல் பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத ஸ்ட்ராங்காக நான் வச்சுங்க. ஈவன் அப்படியே ஆன்லைன் கிளாஸே அவர் வந்து ஸ்ட்ராங்காக படித்தாலும் ஜென்ரலாகவே சில்ட்ரனுக்கு ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப அதிகமாச்சுன்னா அவங்களோட மைண்ட் லெவல் சொல்லுவாங்களே, லேர்னிங் பொட்டன்ஷியல், அது குறைஞ்சிரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரே ஒரு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறது வழியாக. ஸோ ஸ்கூல் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஸ்கூல் ஃபார் இந்தியன் சைல்டு. இட் ப்ரொவைட்ஸ் தெம் education, life lesson, nutrition, learning continuity and tries to reduce the inequality. அதனால எப்பொழுதெல்லாம் graded response action plan, அதாவது டெல்லி பொல்யூஷனை சரி பண்ணுறதுக்கு சில ஆக்ஷன் எடுப்பாங்களே, அந்த ஆக்ஷனுக்கு பிளான் பண்ணுவாங்களே, அந்த பிளானில் ஸ்கூல்ஸ் லிங்க் பண்ணாங்க. we have to dealing the schools with the pollution measures. ஏன்னா ஸ்கூல் இஸ் நாட் ஏ பொல்யூட்டர். ஸ்கூல்ஸ் do not contribute to the பொல்யூஷன். ஸோ ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஸ்கூல் க்ளோஷர் இஸ் நாட் ஏ ரைட் பாலிசி. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறீங்களே அதை ஸ்டாப் பண்ணுங்க. கன்சிடர் ஸ்கூல் ஆஸ் தி சாக்ரெட் பிளேஸ். அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் சேஃப்டியான பிளேஸ் ஸ்கூல். ஸோ டெல்லி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்ல இருந்து ஸ்கூல் என்ன பண்ணுங்க, டீலிங் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க ஐடியா சொல்லும் போது ஸ்கூலை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறது இன்இக்வாலிட்டியை இன்னும் அதிகமாக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்கூலுக்கு மாஸ்க் போட்டு வர சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப தப்பு. மாஸ்க் போடுறதுன்றது ஒரு சயின்டிஃபிக் டெசிஷன், ஒரு மெடிசனல் டெசிஷன். அதை வந்து லாஜிக்கலாக எடுக்க முடியாது. அந்த முடிவு நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது தப்பு. எப்போ ஏர் குவாலிட்டி வந்து 400 கம்மியாக இருக்கோ அப்போ பசங்க ஸ்கூலுக்கு வரலாம், வரும்போது மாஸ்க் போட்டுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஈவன் சொல்கிறது படி ஈவன் கோவிட் டைம்லேயே 5 வயசுக்கு கம்மியாக இருக்கிற சைல்டு மாஸ்க் போடுறது தப்பு. அது வந்து அன்னெசரி, அவங்களோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ மாஸ்க் வேர் நாட் ரெக்கமெண்டட் ஈவன் டூரிங் தி COVID-19 டைம்ஸ். ஸோ ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்காங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்குங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் மாஸ்க்கை முடிவு பண்ணணும். ஈவன் N95 மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் வந்து குழந்தைங்களோட 12 வயசு வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்கு குளோபல் லெவலில். N95 மாஸ்க் ஷுட் பி அவாய்டட் அன்டில் தி ஏஜ் ஆஃப் 12. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சயின்டிஃபிக்கல் முடிவெடுங்க. வாட் இஸ் தி சயின்டிஃபிக் சொல்யூஷன்? ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ஏர் பியூரிஃபையரை மாட்டுங்க. பசங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே கிளாஸ் ரூமில் ஒரு 1 ஹவர் முன்னாடி ஏர் பியூரிஃபையரை ஆன் பண்ணுறது. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொல்யூஷனோட இம்பாக்டே கிளாஸ் ரூமில் பார்க்க முடியாது. இன்னும் வேணும்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்க டைமில் ஸ்கூலில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிருங்க. அண்ட் கிளாஸ் ரூமில் சம்டைம்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறங்க. இது பண்ணாலே ஆல்மோஸ்ட் குழந்தைங்களை ஏர் பொல்யூஷன்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஷிஃப்டட் டு ஆன்லைன் அப்படின்னு தப்பான ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் நடக்கிறது கிளாஸ் ரூமே கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கிளாஸை ஆன்லைன் கூட லிங்க் பண்ணி பேசுறது இட் இஸ் ஏ மிஸ்லீடிங். ரொம்ப நேரத்துக்கு ஸ்க்ரீனை ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது அவனோட ரீடிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஸோ ஸ்கூலில் மட்டும்தான் அவனோட ரீடிங் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாலிசி போடுறீங்கன்னா அந்த பாலிசியோட சென்டர் கூறா பீப்புளை யோசிச்சு போடுங்க. அதாவது பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச். என்ன சொல்ல போனால் எந்த பீப்புள், டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச். நம்ம எடுக்கிற ஒரு சின்ன பாலிசி டிசிஷன் மார்ஜினல் மக்களோட லைஃப்பை எந்த லெவலில் பாதிக்கும். ஸோ மார்ஜினல் மக்களோட எல்லா ஸ்பியர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஆஸ்பெக்ட்லையும் அவங்கள இம்பாக்ட் பண்ணாது, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பாலிசி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நமக்கான லெசன். ஸோ மேபி ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை ஒரு வில்லேஜ்லையோ ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களோட பாலிசி ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டியோட எஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுதா, நியூட்ரிஷனை டிஸ்டர்ப் பண்ணுமா, அந்த ஃபேமிலியோட இன்இக்வாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடுமா கம்மியாக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாலிசி முடிவு பண்ணுங்க. ஸோ பாலிசி அப்ரோச் பண்ணும்போது பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச்சையும் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க.